بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் இந்த தொடரில் முன்னோர்கள் வரலாறு என்கின்ற ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அதாவது குர்ஆன் கூறும் முன்னோர்கள் வரலாறு. குர்ஆனில் அல்லாஹ் வரலாறுகளை ஏன் சொல்கின்றான், அதில் என்ன பாடங்கள் இருக்கின்றது, என்ன படிப்பினைகள் இருக்கின்றது என்று இந்த தொடரில் நாங்கள் தொடராக பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் குர்ஆனை எடுத்து நோக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல விடயங்களை எங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இந்த குர்ஆனுடைய வசனங்களை மொத்தமாக நாங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதிதான் அத்தௌஹீத் அல் அகீதா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தௌஹீதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். நாங்கள் பார்க்கலாம், குல் ஹு அல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்வீர்களாக அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத் அவன் தேவையற்றவன், அல்லாஹ் அவன் தேவையற்றவன், லம் யலிது வலம் யூலத் அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வினுடைய பண்புகள், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குர்ஆன் பேசுகின்றது என்பதை பார்க்கலாம். இது முதலாவது பகுதி. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிருக்கின்றான், அவன் அடியார்களோடு எப்படி நடந்து கொள்கின்றான் என்கின்ற விடயங்களை நாங்கள் குர்ஆனில் இருந்து ஒரு முதலாவது பகுதியாக பிரிக்கலாம். இரண்டாவது பகுதி குர்ஆனில் அஹ்காம்கள், சட்டங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். தொழுகையினுடைய சட்டம், நோன்பினுடைய சட்டம், தலாக்கினுடைய சட்டம், லிஆன் லிஹாருடைய சட்டம், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை குர்ஆனில் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்தவன், அவன் மனிதர்களுக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி உதாரணங்கள் மூலம் அதனை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணம், அப்படி என்று அல்லாஹ் உதாரணங்களை குர்ஆனில் அதிகமாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று கல் நெஞ்சம் படைத்தவர்களுடைய உள்ளங்களை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் கருங்கல்லை கொண்டு என்ன செய்கிறான், உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதிகமான உதாரணங்களை சொல்லி மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவதை பார்க்கலாம். நாங்கள் கமஸலில் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பவர்களுக்கு உதாரணம். கமஸலி ஹப்பா, ஒரு விதைக்கு உதாரணம் ஆகும், அப்படி என்று சொல்கிறான். ஒரு நெல் விதையை அவர்கள் பூமியில் போடுகின்ற பொழுது, விதைக்கின்ற பொழுது அதில் இருந்து 7 கதிர்கள் வருகின்றது. ஒவ்வொரு கதிர்களிலும் 100 விதைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு அந்த 100 விதைகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை வழங்குகின்றான். அதாவது ஒருவர் 1 ரூபாயை செலவழிக்கின்ற பொழுது அதனை 7ஆக மாற்றி 700ஆக மாற்றி அதைவிட அதிகமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், நன்மை வழங்குகின்றான் என்கின்ற செய்தியை மனிதர்களுக்கு உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்துவதை பார்க்கலாம். இது மூன்றாவது பகுதி. இப்படி அதிகமான உதாரணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதி தான் அல்லாஹ் நபிமார்களுடைய முன் சென்றோர்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி அதிலிருந்து படிப்பினை தருகின்றான். இது நான்காவது பகுதி. நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று முன் சென்றவர்களுடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்கின்றான். அதிலிருந்து நாங்கள் பாடம் பெறுவதற்காக வேண்டியும் படிப்பினை பெறுவதற்காக வேண்டியும் என்பதை பார்க்கலாம். இப்படி நாங்கள் குர்ஆனுடைய மொத்த வசனங்களையும் 4 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். முதலாவது அத்தௌஹீத் அல் அகீதாவை பேசுகின்றது. இரண்டாவது பகுதி
அல் அஹ்காம் சட்டங்களை பேசுகின்றது. மூன்றாவது பகுதி அல் அம்சால் உதாரணங்களை பற்றி பேசுகின்ற, உதாரணங்களை கொண்டு மனிதர்களுக்கு பல படிப்பினைகளை பேசுகின்றது. நான்காவது பகுதி அல் கசஸ் கதைகள், வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி அதன் மூலம் எங்களுக்கு படிப்பினையை தருகின்றான் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் காஃபிரில் 78வது வசனத்தில் அவன் இந்த கதைகளையும் வரலாறுகளையும் சொல்வதற்குரிய காரணத்தை சொல்லி காட்டுகின்றான். வலகத் அர்சல்னா ருசுலன் மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்னால் பல நபிமார்களை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக, அவர்களில் இருந்து நாங்கள் உங்களுக்கு சிலருடைய வரலாற்றை கதையை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். வமின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக, இன்னும் சிலருடைய வரலாறுகளை கதைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்து ஹூதின் 120வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வகுல்லன் நக்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல், ரசூல்மார்களுடைய செய்திகளில் அவர்களுடைய கதைகளை நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பது என்பது மானுதப்பிது பிஹி ஃபுஆதக், நீங்கள் கவலையில் இருக்கின்ற பொழுது, உள்ளம் உடைந்து போகின்ற பொழுது, உங்களுடைய ஈமானில் நீங்கள் மென்மேலும் உறுதிமிக்கவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி மானுதப்பிது பிஹி ஃபுஆதக், உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த கதைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதைகளை சொல்வதற்கு காரணம், முன்னோருடைய வரலாறுகளை, நபிமார்களுடைய வரலாறை சொல்வதற்குரிய காரணத்தை என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான் என்பதை பார்க்கலாம். அந்த தொடரில் முதலாவதாக இன்றைய தொடரில் நாங்கள் சூரத்து பக்கராவின் 67வது வசனத்திலிருந்து 74வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கின்ற முன்னோருடைய கதைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவில் பல வரலாற்று சம்பவங்களை சொல்லி காட்டுகின்றான். அதில் முதலாவது கதையாக இந்த 67வது வசனத்திலிருந்து 74வது வசனம் வரைக்கும் இருக்கின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நிகழ்ந்த வரலாறு. இதனை அல்லாஹ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்கராவுக்கு சூரத்துல் பக்கரா என்று பெயர் வர காரணமும் இந்த வரலாறாகத்தான் இருக்கின்றது என்பதை தஃப்சீர் அறிஞர்கள் மிக தெளிவாக என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் கொலை செய்யப்பட்டு விடுகின்றான். பனு இஸ்ராயேல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பகுதியில் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டு விடுகின்றான். இந்த மனிதன் யாரினால் கொலை செய்யப்பட்டான் என்று அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பினார்கள். எப்படி நம்பினார்கள் என்று சொன்னால், இவரிடம் சென்று இதற்குரிய விடையை, இதற்குரிய விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புவதை விட இவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து இதற்குரிய தீர்வை சொல்லுவார் என்று நம்பினார்கள். அதனால் அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், எங்களுடைய குலத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், இவரை யார் கொலை செய்ததென்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்களுக்கு உங்களுடைய இறைவனிடம் கேட்டு இந்த கொலையை செய்தது யார் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்று அந்த மனிதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً, ஒரு மாட்டை அறுக்கும்படி அவன் உங்களுக்கு சொல்கின்றான் என்ற போது قَالُوا أَتَتَّخِذُنَا هُزُوًا, எங்களை கேலியாக நீங்கள் நினைக்கின்றீர்களா என்கின்றார்கள். கொலை செய்வதற்கும் ஒருவர் ஒரு மாட்டை அறுப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? அத்தத்தஹிதுனா ஹுசுவா, எங்களை ஒரு கேலியாக நீங்கள் நினைக்கின்றீர்களா என்ற போது கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் இந்த மடையர்கள் செய்வது போன்று செய்யக்கூடியவர் அல்ல, அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்கின்றார்கள். அந்த மனிதர்கள் சொல்கின்றார்கள், காலு உத்உ லனா ரப்பக யுபய்யின் லனா மா ஹிய, மாடென்று சொன்னால் என்ன என்பதை மிக தெளிவாக உங்களுடைய இறைவனிடம் இருந்து கேட்டு சொல்லுங்கள். அப்படி என்ற போது கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரா, அல்லாஹ் சொல்கின்றான் அது ஒரு மாடாகும், லா ஃபாரிதுன் வலா பிக்ருன், அது
வயது முதிர்ந்ததும் அல்ல, மிகவும் இளமை அடித்தர இளமையில் உள்ளதும் அல்ல. அவானும் பைனது அலிக்கு, அவை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மாடாகும். ஃபஃப்அலு மா துஅமரூன், இதற்கு மேலே எந்த ஒரு கேள்வியும் கேட்க வேண்டாம். ஃபஃப்அலு மா துஅமரூன், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள் அப்படி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னபோது மீண்டும் கேள்வி கேட்கின்றார்கள். காலு துஅ லனா ரப்பக, உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். யுபையின் லனா மா லவுனுஹா, அதனுடைய நிறம் என்ன? நீங்கள் அதனுடைய பருவத்தை சொல்லிவிட்டீர்கள். அது வயது முதிர்ந்ததும் அல்ல, ஆக இளமையும் அல்ல, நடுத்தரம் மிக்கது என்று சொல்லிவிட்டீர்கள். அதனுடைய நிறம் என்ன என கேட்கின்ற பொழுது கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன் ஸஃபரா, அது மஞ்சள் நிறத்தை உடையதாகும். ஃபாகிஉன் லவுனுஹா தஸுருன் நாதிரீன், அதனை பார்ப்பவர்களுடைய பார்வையை அப்படியே கவரக்கூடியதாக இருக்கும், அப்படி அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அப்படி என்ற போது அந்த மக்கள் கேட்கின்றார்கள், மீண்டும் கேட்கின்றார்கள். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي ان البقره تشابه علينا, எங்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது, இந்த மாட்டை பற்றி எங்களுக்கு இன்னும் சொல்லுங்கள். இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், நாங்கள் இதற்கு பிறகு நீங்கள் சொல்பவற்றில் நேர்வழி புலக்கூடியவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு இன்னும் அதை பற்றி சொல்லுங்கள். அப்படி என்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரா, அது ஒரு மாடு ஆகும். லா தலூலுன் துஸீருல் அர்ல, அது விவசாயம் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட மாடு அல்ல. வலா தஷ்கில் ஹரஸ், அதே போன்று விளை நிலைச்சல்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட மாடும் அல்ல. முசல்லமத்துன் லா ஷியத ஃபீஹா, அவை இரண்டிலும் இருந்து விடுபட்டதாக இருக்கும். காலுல் ஆனி ஜிஅத பில் ஹக்க, அப்பதான் சொல்றாங்க என்னது அந்த கூட்டத்தினர், இப்பதான் சரியான விஷயத்தை நீங்கள் எங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன், அதனை அவர்கள் அதற்கு பிறகு தேடி கண்டுபிடித்து அதனை அறுத்தார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் கேள்வி கேட்க கேட்க அல்லாஹ் கஷ்டப்படுத்தி அதனை மிக சிரமப்பட்டு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்றை எங்களுக்கு சூரத்துல் பக்கராவில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இந்த வரலாற்றை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த முன் சென்றோர்களுடைய இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் என்ன பாடம் பெற வேண்டும் என்பதையும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பனு இஸ்ராயில் கோத்திரத்தை சேர்ந்த வரைக்கும் இந்த சமூகத்தினர் கௌமுன் ஹபத், அதாவது மோசமான ஒரு சமூகத்தினர் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து துல் ஹுவைஸிரா என்பவன் ஒரு விடயத்தை சொல்லி விடுகிறான். இஅதில் யா முஹம்மது இஅதில், முஹம்மதே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக லம் தஅதில், நீங்கள் நீதமாக நடக்கவில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமொழி தெரிவிப்பதற்கு முன்னாலேயே அவன் அப்படியே சென்று விடுகின்றான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்திய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லக்கது ஊதிய மூசா அக்ஸர மின் ஹாதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைவிட கடினமான விடயங்களை எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பனு இஸ்ராயில் சமூகத்தினை மிக கண்ணியப்படுத்தி இருந்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், வதல்லனா அலைக்குமுல் கமாம வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, நாங்கள் அவர்களுக்கு மழை மேகங்களை நிழலாக கொடுத்தோம், அவர்களுக்கு சூரிய உஷ்ணம் வந்து சேராமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் மழை மேகங்களை அவர்களுக்கு குடைகளாக மாற்றினோம். அதே போன்று மண்ணு சல்வா என்கின்ற சொர்க்கத்து உணவை அவர்களுக்கு நாங்கள் இலகுவாக வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அப்படியும் வழங்கியும் அந்த சமூகத்தினர்
என்ன சொன்னார்கள்? அரினல்லாஹ் ஜஹரா, மூசாவே உங்களை ஈமான் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாவை நேரடியாக எங்களுக்கு காண்பியுங்கள் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். அவ்வளவுக்கு மிகவும் மோசமான சமூகத்தினராக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் வரலாற்றின் மூலம் எங்களுக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான் என்பதை பார்க்கலாம். இவர்கள் அல்லாஹ் ஒன்றை அவர்களுக்கு அனுமதி வழங்கியதன் பிறகு மாடொன்றை அருங்கள் என்ற பொழுது அவர்கள் வஹி என்று ஏற்றுக்கொண்டு அதனை செய்திருந்தால் உண்மையிலேயே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக மாறியிருப்பார்கள். ஆனால் வஹியில் சந்தேகப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். யார் ஒருவர் வஹியில் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் வழி தவறுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மாடு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார், மாடு அறுப்பதும் அதே போன்று ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதற்கும் இடையில் என்ன சம்பந்தம் என்று வஹியில் சந்தேகப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். மூசாவே, மாடென்றால் என்ன, எப்படி நிறத்துடையது, அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் திரும்ப திரும்ப வஹியில் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை சிரமப்படுத்தினான் என்பதை பார்க்கலாம். அதே போன்றுதான் இன்று நாங்கள் பார்க்கலாம், சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பது. இடது பக்கம் துப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் ஏன் இடது பக்கம் துப்ப வேண்டும்? எங்களுடைய புத்திக்கு அது சரியாக படவில்லையே, அப்படி என்று அதில் கேள்வி கேட்டு அந்த ஹதீஸையும் மறுக்கக்கூடியவர்களாக மாறலாம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். வஹியில் நாங்கள் கேள்வி கேட்போமாக இருந்தால், வஹியில் சந்தேகத்தை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் எங்களை ஹதீஸையும் மறுத்து ஹதீஸையும் மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினராக மாற்றிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்களாக இருந்தால் அது சரியான செய்தியாக இருக்குமாக இருந்தால் எங்களுடைய சிந்தனையை அதில் கொண்டு சேர்க்கக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றினூடாக எங்களுக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் பார்க்கலாம், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை, சஹீஹான செய்தி, ஆனால் புத்திக்கு கொண்டு வந்து அதனை விளங்க ஆரம்பிப்பாராக இருந்தால், அவருடைய புத்திக்கு சரியாக அது படவில்லை ஆக இருந்தால், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மார்க்கம் என்பது புத்திக்கு முன்னுரிமை கொடுக்குமாக இருந்தால் மசுகு செய்கின்ற விடயத்தில் நாங்கள் மேல் பகுதியில் மசுகு செய்யாமல் காலினுடைய அடிப்பகுதியில் மசுகு செய்ய வேண்டும், அப்படி என்று சொல்ல வேண்டி வரும் என்கின்ற செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். நாங்கள் பார்க்கலாம், உண்மையில் காலினுடைய அடிப்பகுதியில் தான் தூசிகள் படியும், காலினுடைய அடிப்பகுதியில் தான் அழுக்குகள் வந்து சேரும். மசுகு செய்கின்ற பொழுது காலினுடைய அடிப்பகுதியில் தான் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலினுடைய மேற்பகுதியில் மசுகு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதில் புத்தியை கொண்டு வந்து சிந்தித்து கேள்வி கேட்க ஆரம்பிப்போமாக இருந்தால் உண்மையாகவே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது சரியாகிவிடும். மார்க்கத்தை நாங்கள் புத்தியை கொண்டு அணுகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால், வஹியாக இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சமிஅனா வ அதானா, சொன்னார்களா, சொல்லியிருக்கின்றார்களா, செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம் என்று போக வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. வஹியில் சிந்தனையை கொண்டு வந்து எங்களுடைய புத்தியை கொண்டு வந்து நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதை மார்க்கம் எங்களுக்கு என்ன செய்கின்றது, சொல்லி காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம். அதே போன்று அந்த சமூகத்தினர் ரப்பக், உங்களுடைய இறைவனிடம் கேட்டு சொல்லுங்கள் அப்படி என்றார்கள். ரப்புக்க 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 என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு நுழைவதற்காக வேண்டி அங்கு கௌம் ஜப்பார், ஆட்சி அதிகாரம் மிக்க மிகவும் கொடுங்கோல் மிக்க ஒரு சமூகத்தினர் இருக்கின்றார்கள். அவர்களை மிகைத்துவிட்டு நாங்கள் பைத்துல் முகத்தஸுக்குள் நுழைவோம் என்று சொன்னபோது சொல்கின்றார்கள், இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், மூசாவே நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போரிடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு அற்புதம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே நிகழ்ந்தது. ஃபிர்அவுன்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் கடல் வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாக்கோலால் அடித்து அந்த கடல் என்ன செய்கின்றது, பிளக்கின்றது. இப்படியான அற்புதமான காட்சி அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் நிகழ்கின்றது. அதனை கடந்து வந்தும் அவர்கள் உங்களுடைய இறைவனிடம் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை சஹாபாக்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் ரப்பனா அஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, எங்களுக்கு முன் சென்றவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா என்று அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய இறைவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம், ரப்பனா லா துஆஹிதுனா, அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் செய்தவற்றில், ரப்பனா எங்களுடைய இறைவனே நாங்கள் செய்தவற்றில் நீ எங்களை குற்றம் பிடித்து விடாதே, தவறுதலாக செய்த விடயத்தில் அல்லது மறந்து நாங்கள் செய்த விடயத்தில் எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்று எங்களுடைய இறைவன் என்று அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை ஏவினால் அந்த விடயம் தடையாக இருந்தால் அதனை அப்படியே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், அதில் கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஹராம் என்று தடை செய்தால் அந்த ஹராத்தை அப்படியே விட்டு நாங்கள் ஒதுங்கி விட வேண்டும். நாங்கள் பார்க்கலாம், ஒரு முறை ஒரு சஹாபி தங்கத்திலான மோதிரத்தை அணிந்து வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் அந்த மோதிரத்தை கழட்டி வீசி எறிந்துவிட்டு, இது இவ்வுலகத்தில் மோமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஹராம் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை வீசிவிட்டு சென்றார்கள். சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், ஏனைய சிலர் வந்து சொன்னார்கள், அந்த மோதிரத்தை எடுத்து அதனை உன்னுடைய குடும்ப செலவுக்காக வேண்டி பயன்படுத்தலாமே என்ற போது அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசிய ஒன்றை மீண்டும் எடுப்பதற்கு எனக்கு மனமில்லை என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். அவர் எடுத்து அதனை பயன்படுத்தலாம், அதனை விற்றிருக்கலாம், அவருடைய குடும்பத்தில் பெண்களுக்கு கொடுத்திருக்கலாம், இப்படி ஏதாவது ஒன்றை அவர் செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஆண்கள் தங்க நகை அணிவதை ஹராம் என்று சொன்னார்கள், ஆகவே நான் அதனை எடுக்கவும் மாட்டேன் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். ஹம்ருடைய சட்டம், ஹம்ரு மது ஹராமாக்கப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுது சஹாபாக்களுடைய கையில் குவளை இருந்தது. அந்த குவளையில் மது நிறைந்திருந்தது. இப்பொழுதுதானே நாங்கள் கேள்விப்படுகின்றோம், அல்லது இந்த குவளையை குடித்து விட்டு அதன் பிறகு நாங்கள் ஹராமாக்கிக் கொள்வோம் என்று சொல்லவில்லை. ஹராம் என்று சொன்னபோது கையில் இருந்த குவளையில் இருந்த அந்த மதுவை கூட அவர்கள் கொட்டிவிட்டார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தை ஏவிவிட்டால் அதனை அப்படியே எடுத்து நடப்பது ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்றின் மூலம் கிடைக்கப்பெற்ற இந்த பயன்களை கொன்று இவ்வுலகத்தில் அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.